அனைவருக்கும் வணக்கம். இப்போ வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்க இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பு, ஒரே கூட்டம், ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. மேலதாளங்கள்லாம் வச்சு வாக்குகள் வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஏதோ திருவிழாவுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. அவ்வளவு ஏன், நம்ம இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் கூட நம் நாட்டின் பெருமை மிகு ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை வந்து வர்ணிச்சிருக்காங்க. அதாவது உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் தேர்தலை வந்து திருவிழாவாக வந்து பார்க்குறோம். ஒரு சாமானியன் நினச்சான் அப்படின்னா ஒரு சாம்ராஜ்யத்தை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தேர்தல். வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. நான் யார் தெரியுமா, எங்கள் ஊரில் ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில் ஸ்டாப் பண்ணுவேன், அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த வசனம் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கிற தேர்தலை மைண்டில் வச்சு தான் எழுதியிருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா ஓடுற ட்ரெயினை தொடர்ந்து ஓட வைக்கிறதும், நீ ஓடினது போதும் 5 வருஷத்துக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறதும் நம்ம லெஃப்ட் ஹேண்டு தானே. சரி, இப்போது நம்ம வாக்குரிமை பற்றி பேசலாம். இந்த வாக்குரிமை வந்து அவ்வளோ எளிதாக நம்மளுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. விடுதலைக்காக நம்ம எவ்வளவு காலம் காத்திருந்தோமோ அவ்வளவு காலம் இந்த வாக்குரிமைக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வாக்குரிமையை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டுக்கும் தேர்தலுக்கும் இடையிலான தொடர்பு வந்து பார்த்துடலாம். முதலாக வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் அப்படின்ற இடத்துல கிடைத்த கல்வெட்டு வந்து பாண்டிய ஆட்சி காலத்துக்கு உட்பட்ட உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி நடந்தது அப்படின்ற தகவல்களை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது. அதாவது பாண்டிய மன்னன் மாரஞ்சடையனோட ஆட்சி காலத்தில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களை பற்றின விவரங்கள் இந்த கல்வெட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சி காலத்துக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படின்ற இடத்துல கிடைத்த கல்வெட்டு குடவோலை முறை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. குடவோலை முறை மூலமாக தேர்தல் நடந்ததாகவும் அங்கே தேர்தல் நடைமுறை விதிகள், அங்கே வேட்பாளர்கள் வந்து எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப விளக்கமாகவே இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து நம்மளுக்கு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய பொது தேர்தல்களுக்கு விதை போட்டது என்னவோ 1920 நடந்த முதல் பொது தேர்தல் தான். 1920 நடைபெற்ற அந்த பொது தேர்தல் வந்து அப்போதைய பிரிட்டானிய இந்திய அரசு செயலாளர் மற்றும் இந்திய தலைமை ஆளுநர்களாக இருந்த மாண்டேகு சென்ஸ்போர்ட் அப்படின்றவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நடைபெற்றது. அப்போதைக்கு வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தாங்க வாக்குரிமை, எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படலை, போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்படலை. அது சரி, வாக்குரிமையே கொடுக்கலன்னா எப்படி போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் தருவாங்க? சரி, அதுக்கப்புறமா 1921 இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மாகாணத்தில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டது. 21 வயதான பெண்கள் அனைவரும் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி தான் வந்து சட்டம் வந்து ஏற்றுது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் வந்து சட்டசபையின் மேலவை தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து 1950 ஜனவரி 25 அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நிறுவப்பட்டது. இந்த 1950 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 21 வயது பூர்த்தியான அனைவரும் வந்து வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற சட்டமும் வந்து கொண்டு வரப்பட்டது. பணக்காரங்க, ஏழைங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற நிலைமை வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஏற்படுது. 1950 மார்ச் 21ஆம் தேதி சுகுமார் சென் அவர்கள், திருவாளர் சுகுமார் சென் அவர்கள் வந்து இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பொறுப்பேற்கிறாரு. இது இந்தியாவுடைய முதல் தேர்தல் இல்லையா, எவ்வளவு சவால்கள் வந்து இருந்திருக்கும். அதாவது வட இந்தியாவில் பெண்களுடைய பெயர்கள் வந்து நேரடியாக இடம்பெறாமல் இவர் இன்னாருடைய மனைவி, இவர் இன்னாருடைய மகள் அப்படின்னா இடம்பெற்றிருக்குமா. கிட்டத்தட்ட 28 லட்சம் பெண்களுடைய பெயர்கள் இந்த மாதிரி இடம்பெற்றிருந்திருக்கு. திரு சுகுமாரன் சென் அவர்கள் அந்த பட்டியலை தூக்கி எறிஞ்சிட்டு நேரடியாகவே அந்த பெண்களுடைய பெயர்களை பட்டியல்களில் இணைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளில் கட்சிகளோட பெயர்களை வச்சு வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்க சமயத்தில் நம்மளுடைய நாட்டில் முதல் பொது தேர்தல் சின்னங்கள் அடிப்படையில் தான் நடைபெற்றது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எழுத்தறிவு படித்தவங்க அப்படின்றவங்க ரொம்பவே வந்து குறைவான சதவீதத்தில் தான் இருந்திருக்காங்க. அதனால சின்னங்கள் தான் வந்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ கூட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்கிட்ட போய் எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. முக்கியமாக எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க வந்து சின்னங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையான வயதானவர்கள் வந்து வாக்கு செலுத்திட்டு வர்றாங்க. இந்த அடிப்படையில் தான் 1951 நடைபெற்ற தேர்தல்கள்லையுமே வந்து சின்னங்கள் அடிப்படையில் தான் வாக்குப்பதிவு வந்து நடைபெற்றிருக்கு. முதல்ல இந்தியாவில் பொது தேர்தல் நடக்குது அப்படின்றதுனால நேபாளம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து அரசாங்க குழுக்கள் வந்து இந்த தேர்தலை வந்து பார்வையிட்டு போனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1953 சூடானில் பொது தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென்னோட உதவியை கேட்டிருக்காங்க. அவரோட உதவிக்கு பிரதிபகாரமாக வந்து சூடான் தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு சென் சாலை அப்படின்னே வந்து பேர் வச்சுருக்காங்க கிரேக்கில். சரி,
அப்போதைக்கு நம்மளுக்கு ஓட்டோட வயது 21, இப்போதைக்கு நம்ம வாக்குரிமைக்கான வயது 18. இது எப்படி மாற்றம் பெற்றுச்சு அப்படின்னா, விஎம் தார்குண்டே அவர்களுடைய தலைமையிலான குழுவின் பரிந்துரையில் 1988 61வது சட்டத்திட்டத்தின்படி 21 இருந்த வயது வாக்குரிமைக்கான வயது 18ஆக குறைக்கப்பட்டது. 1988 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் 1989 மார்ச் 28 இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. பெரும்பாலுமே உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான நாடுகளில் வாக்குரிமைக்கான வயது 18 தாங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன்னா ஐநா சபையில் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பெரும்பான்மையான நாடுகளில் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சில நாடுகளில் 16, 17 வயதுகளில் கூட வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நாடுகள்னு பார்க்கலாம். அர்ஜென்டினா, கியூபா, ஈரான் போன்ற நாடுகளில் 16 வயதிலே வாக்குரிமை கொடுத்துட்றாங்க. கிழக்கு தைமூர், கிரீஸ், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் 17 வயதாக இருந்தாலே போதும் நீங்கள் வாக்கு செலுத்தலாம். தைவானில் 20 வயது நிறைந்தவருக்கு வாக்குரிமையும், லெபனான், குவைத் மற்றும் ஓமனில் 21 வயது நிறைந்தவர்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்படுது. உலகிலேயே அதிக வயதுடையவர்களுக்கு வாக்குரிமை வழங்குற நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான். அதாவது 25 வயது ஆயிருந்தால் தான் நீங்கள் இங்கே ஓட் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்தியாவில் 25 வயது பூர்த்தி ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்க முடியும். 25 வயதில் நீங்கள் சிஎம்மாக ஆக முடியும் இல்லையா? சரி, இப்போது பெண்களுக்கு நம்மளுக்கு வாக்குரிமை முதல்ல இந்தியாவில் சென்னை மாகாணத்தில் தான் கொண்டு வந்தாங்க 1921 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? உலகில் மற்ற நாடுகளில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான். 1893 இவங்க பெண்களுக்கு வாக்குரிமை அளிச்சிருக்காங்க. யூகேல 1918லையும், யுஎஸ்ஏல, அமெரிக்காவில் 1920லையும் பெண்களுக்கு வாக்குரிமையை அளிச்சிருக்காங்க. வாக்குரிமை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவைகள் தான். நன்றி, வணக்கம்.